இந்த மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம தலைவருடைய அதாவது மக்களுடைய முதல்வர்ல படிவ கொடுத்தோம். அந்த படிவ கொடுத்தோம். அந்த படிப்புக்குள்ளான அது போல நிறைய போட்டு எல்லா கிராமத்துக்கும் போய் கொடுத்தா அவங்க வாங்க மறுக்கிறாங்க. மக்கள் வந்து அதை போய் அதை கொடுத்துட்டு ஆன்லைன் பதிவு பண்ணுங்க, இல்லை இல்லைன்னா நீங்க வந்து பாதுகாப்பு சொல்லி அவங்க அலங்கப்படுத்துறாங்க. அமைச்சரவை வந்து அமைச்சர் அண்ணா அவர்கள் வந்து கலெக்டர் பேசி ஆர்டிஓ பேசி இதை வந்து தொகையை உரிமை முழுமையாக வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி இந்த மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம தலைவருடைய அதாவது மக்களுடைய முதல்வர்ல படிவ கொடுத்தோம். அந்த படிவ கொடுத்தோம். அந்த படிப்புக்குள்ளான இது கொடுத்துருக்காங்க, ரசீது கொடுத்துருக்காங்க. ஆனா மீண்டும் வந்து மாவட்ட செயலாளர் மன்னங்களும் வந்து கேட்கப்படுது தாலுகாவோ அல்லது வந்து ஆர்டி ஆஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது போல வந்து அவர் அம்மா என்னிடம் வந்து செராக்ஸ் கொடுத்தாரு. அது போல நாங்கள் நிறைய போட்டு எல்லா கிராமத்துக்கும் போய் கொடுத்தா அவங்க வாங்க மறுக்கிறாங்க. மக்கள் வந்து அங்கே போய் அதை கொடுத்துட்டு ஆன்லைன் பதிவு பண்ணுங்க, இல்லை இல்லைன்னா நீங்க வந்து பாதுகாப்பு சொல்லி அவங்க அலங்கப்படுத்துறாங்க. இது வந்து அண்ணனிடம் நான் சொல்ல வேண்டும் என்று நினைச்சேன். அதை வந்து அமைச்சரவை வந்து அமைச்சர் அண்ணா அவர்கள் வந்து கலெக்டர் பேசி ஆர்டிஓ பேசி இதை வந்து தொகையை உரிமை முழுமையாக வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை எல்லா மக்களும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை அது யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவருக்கு கொடுக்குறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 1,16,00,000 பேர் கொடுத்திருக்கிறார். முதியோர் தொகை 32 லட்சம் பேர் கொடுத்தார். அது இல்லாம 1000 ரூபாய் பணம் கொடுத்தது ஒரு 18 லட்சம் பேர் கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு நிதிகளை பற்றி நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு நமக்கு எந்த உதவியும் செய்வதில்லை. அவ்வளவு நிதி நெருக்கடியை உண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக முதல்வர் மூலமாக நிறைவேற்ற தரப்படும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.